சடா முனி பாண்டி முனி வாராரு விளையாட ஆங்கார முனியாண்டி விளையாட வாராரு ஆடி வாரார் பாண்டி முனி போடுங்கம்மா ஒரு வாழவ ஆடி விளையாடுறா முனியாண்டி ஆடி விளையாடுறா முனியப்பா பார்க்க பயமா இருக்குது நான் முனியா உன்ன பார்த்தா எனக்கு பயமா இருக்குது மதுரையில காத்தவரே பாண்டி முனி வாராரு காத்தவரே பாண்டி முனி வாராரு மதுரைய காத்தவரே பாண்டி முனி வாராரு மதுரைய காத்தவரே பாண்டி முனி வாராரு ஆடி வாரா சடா முனி போடுங்கம்மா ஒரு வளவ பார்க்க பயமா இருக்குது என் முனியாண்டி பக்கம் வந்தா புல்லரிக்குது அங்க உன்னை பார்த்தா பயமா இருக்குது முனியாண்டி பக்கம் வந்தா புல்லரிக்குது போடுங்கம்மா ஒரு உழவ முனியாண்டி வாராரு முனியாண்டி வாராரு பாண்டி முனி சடா முனி சந்தோஷமா வாராரு முனி சந்தோஷமா வாராரு ஆடுவாரா முனியாண்டி போடுங்கம்மா போடுங்கம்மா ஒரு என் முனியாண்டிக்கு சொன்னான மணி கொலவே என் பார்க்க பயமா இருக்குது என் முனியாண்டி பக்கம் வந்தா புல்லரிக்குது குடிப்பா மது குடிப்பா கட்ட வர கை விடிப்பா மது குடிப்பா கண்ட வேற சிறையெடுப்பா சாராயம் குடிப்பாரா சந்தோஷமா வாராரு கேப்பாரா வித விதமா ஆடுவாரா ஆடி வாரார் பாண்டி முனி போடுங்கம்மா ஒரு வாழவ பார்க்க பயமா இருக்குது முனியா நீ பக்கம் வந்தா புல்லரிக்குது ஆடி விளையாடு ஆதாரி பத்தி வருவான் ஒத்தப்பன காத்தவரே வாங்கார முனியாண்டி ஒத்தப்பன காத்தவரே வாங்கார முனியாண்டி மதுர மேலமட காத்தவரே சடா முனி வாராரே மேலமட காத்தவரே சடா முனி வாராரே ஆடி வாரம் முனி போடுங்கம்மா ஒரு வாரம் ஆடி வரும் அழகா பாருங்க அழகா நீங்க கோவ ஓடுங்க அவன் ஆடி விளையாடுவான் அவன் ஆதாரி பத்தி வருவான் ஆடுவானம் பாடுவானா அவைய சத்தம் பாடுவானா ஆடுவானம் பாடுவானா ஆதாரி போடுவானே ஆடி வாரம் பாண்டி முனி ஓடுங்கம்மா ஒரு ஓடவ ஆடி விளையாடுவான் ஐயா ஆதாரி பத்தி வருவான் ஐயா வைரவன் ஆடி விளையாடுவான் என் சாட்டையத்தான் கையிலெடுப்பான் அப்படி அட்டமா காளியர்கள் வந்து பிறந்திருக்கா சரி நாகக்கண்ணி பாக்கா 8 குழந்தைக்கும் பேர் நாமத்தை கொடுக்கா அப்படி எல்லாரும் உட்காருங்கம்மா என் தாயானப்பட்டவா அடியே அக்கினிக்கு சொந்தக்காரி அங்கார காளி ஆகாச காளி அமரண்டாபுரம் காத்தவளே வீரமாகாளி நீ விளையாட பெண் பிறந்து உனக்கு விரித்த சட முன்னிருக்க அவுத்த சட தானுமாட 5 சடக்காரி அலங்கார நாயகியே கோன சடக்காரி கோவாளம் தங்கையே ஆமா ஏ வரண்டாபுரம் காளி என்ன உனக்கு விளையாட நேரம் ஆச்சு ஆமாப்பா ஏ அம்மா 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 அட்டமா காளி 8 பேர் பிறந்தா சரி நாகக்கணி வாக்கா 8 குழந்தையும் குப்பிளறுத்து குளிப்பாட்டி குழவையிட்டார் தாய்மார்கள் எல்லாம் என் வரண்டாபுரம் காத்திருக்கும் என் வீரமா காளி வந்து பிறந்திருக்கா என் அப்பு ஜடச்சேரி ராமன் தங்க கோன ஜடச்சி கோவாலம் தங்க என் தாயான வரண்டாபுரம் காளியம்மாளுக்கு நீங்க போடுங்கம்மா ஒரு குழவை ஒரு குழவை ஒரு குழவை அடிய ஈராத்து காரி இருக்கங்குடி மாறி மண்டன முகத்தழகி மை பூசும் கண்ணழகி ஈராத்துக்காரி இருக்கங்குடி மாறிக்கு போடுங்கம்மா மணிக்குளவை
பூக்குழி இறங்குதாளே என் பொன்னரசி வீரமாகாளி அக்கினியில இறங்குதாலே என் அங்கார வீரமாகாளி இந்த வரண்டாபுரத்து மகாராணி இந்த வரகுண ராமபுரத்தை அரசால வந்தவா என் தாயான வீரமாகாளிக்கு போடுங்கம்மா ஒரு குளவை. பாட நம்மை பாராட்டி சரி கோபாலகிருஷ்ணன் பெருமாள் சுவாமி அன்னார் குடும்பத்தார் சார்பாக நமக்கு அள்ளிப்பணம் கொடுத்திருக்காக. ஐயா ஆண்டவனோட அருளால நமக்கு அள்ளிப்பணம் கொடுத்தவர்கள் குடும்பம் எல்லாம் வாழ்க வளர்க என்று அப்படி கொஞ்ச நேரம் உட்காருங்க. நான் கருப்பசாமி வரும், அம்மா தாளாட்டதும் கருப்பனை அழைக்கணும், கீழே உட்காருங்க தயவு செய்து. அப்ப பார்த்தா நாகக்கண்ணி சரி 8 குழந்தையும் தொட்டுல ஓடுதா. ஆமா நாகராஜனை கூப்பிடுதா. நாகராஜனை கூப்பிடுதா. ஏமண்ணா ஆமா எத்தனை பேர் என்ன மலடின்னு சொன்னா, எத்தனை பேர் என்ன என்னமெல்லாம் பேசினா. நாகரமுடி நாகமண்ணா. ஆமா அந்த நாகக்கண்ணி 8 குழந்தையும் தொட்டுள்ள போடுதா. சரி எப்படி தாளாட்டு பாடுவா தெரியுமா? எப்படி? என் மங்கையான நாகக்கண்ணி என் தாயானப்பட்ட காளிமார்களே. ஆமா என்ன அழகோடு தாளாட்டு படிக்கா பாருங்க. எப்படி சாமி? ஆரிராரி ஆரிராரோ 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 ஆரிராரி ஆரிராரோ பால் போலே நிலவடிக்க அங்கே நிலவடிக்க அந்த பரமசிவம் பந்தடிக்க பால் போல நிலவடிக்க பரமசிவம் பந்தடிக்க அந்த பரமசிவம் அடிக்கும் அந்த உச்சிமாகாளி நீ பகுந்தடிக்க பிறந்த கண்ணம். ஈக்கி போல நிலவடிக்க இந்திரனார் பந்தடிக்க அந்த இந்திரனார் அடிக்கும் வந்த என் மாறி நீ எதிர்த்தடிக்க பிறந்த கண்ணம். வீரமாகாளி சதுரடிக்க பிறந்தவளோ என்று அப்படி நாகக்கண்ணி அழகா தாளாட்டுதா. அழகா தாளாட்டுதா. என் தம்பி சாமி இன்னைக்கு எந்த தாய்மாராவது குழந்தைய தொட்டுல ஓட்டு தாளாட்டுதாங்களா? இப்ப யாரு தாளாட்டுதா? என்னையா தாளாட்டுறதுல அந்த காலம். இப்ப குழந்தைக்கு தாளாட்டும் கிடையாது, தாய் பாலும் கிடையாது. அது சரிதான். பெக்கது மட்டும்தான் நம்ம வேலை. வளர்க்கது பூரா பால்வாடி டீச்சரே பாத்துக்கிடும். ஜாலி ஒன்னு பெட்ரோலை ஊத்தி தீய வைக்கணும். ஏன் ஒன்ன கெட்டதுக்கு அப்ப டீச்சரை கட்டிருக்கலாமே. கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கல. அது சரிதான். நாங்க கொண்டு அங்க விட்டுருவோம். ஏய் ஆமா உன் மெட்டாட்டி பிள்ளைய தொட்டுல ஓட்டு தாளாட்டுவாளாடா? என் முன்னாடி நல்லா தாளாட்டுவா. எப்படி ஆட்டுவா? போன வாரம் வில்லு முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன், அவ தாளாட்டுன லட்சணம். ஆமா நல்லா தாளாட்டுதா. எப்படி ஆட்டுனா? ஊர்ல இருக்க நாய் ஊரா வீட்டுக்கு வரது மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்கா. ஆமா எப்படி ஆட்டுனா? கடுமையா ஆட்டிட்டால. உச்சி போடுதா. பூரா நாயும் கறி ஓடுதாங்கன்னு ஓல எல்லா நாயும் கூட்டு வந்துடுச்சு. நாக்க இவ்வளவு நீளம் வெளியே வரைக்கும் நீட்டிக்கிட்டு இருந்துச்சு. நான் பதறிட்டேன். அது சரிதான். வெள்ளிக்கிழமை. ஏயா ஆமா தாளக்கார் பெண்டாட்டி தாளாட்டுவாளா? அருமையா தாளாட்டுவா. எப்படி ஆட்டுவா? எப்படி ஆட்டும் சித்தி? ஆரிராரோ ஆரிராரோ ஆரிராரோ. இதோ ரைட்டு. மிருதங்காரம் பெண்டாட்டி தாளாட்டுவாளா? அவ யூடியூப்ல கரகாட்டத்தை போட்டு விட்டுருவா. காய்கறி கரகாட்டத்தை அவ ஆட ஆட இவனும் ஆடி டயர்ட் ஆகி தூங்கிடுவான். அப்படியே சொல்லு. அப்பன மாட்டான மகன் இருப்பான். என்ன ராசா எங்கடா கரகாட்டம் போடுறாங்கன்னு பெயரது இல்லைன்னா. ஏயா ஆமா கரகாட்டக்காரிக்கு ஒரு சிறப்பு உண்டு தெரியுமா? ஆமா அடே அப்பா அப்பா என் தம்பி சாமி ஒருத்தன் வயிற்றுக்கு தானே அந்த ஆட்டம் போடுதா. வயிற்ற காட்டிக்கிட்டான். ஆமா சரி ஏயா ஆமா நீங்க எல்லாம் சட்டை விடாம ஒரு 1/4 மணி நேரம் சுத்தி வந்துருவீங்களா? நாங்க சட்டம் விடாம வெளியே வரமாட்டோம். வீட்டை விட்டு வரமாட்டியே. உடுக்காரரு அதெல்லாம் வருவாரு அவரு. பார்த்தா என 8 மாகாளி 8 பேரும் என் நாகக்கண்ணி தாளாட்டி சீராட்டி பாலூட்டி. ஆமா 8 பேருக்கும் பேர் நாமத்தை கொடுக்கா. எப்படி என்ன பேர் உடுப்பா தெரியுமா? அடிய உலகால பிறந்தவளே உத்தமி வரண்டா அவரத்த அரசால வந்தவளே என் அம்மா. அம்மா அவளுக்கு என்ன பேர் உடுக்கா தெரியுமா? ஏ காளியம்மா மாரியம்மா 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 நாகர் முத்தாரம்மா முத்தாரம்மா மாரியம்மா மாரியம்மா மாரி முதலாவது பிறந்த பாபா இடக்கத்தி அம்மா.
முத பிறந்தவ வடக்கத்தியா. இன்னைக்கும் பாருங்க, முதல்ல வடக்கத்தி அம்மாளுக்கு தான் முத பூசை. துள்ளுமாவு பானக்கரம் மஞ்சப்பால் கரும்பு வச்சு முத பூசை அவளுக்கு. முத பூசை வடக்கத்தி அம்மாளுக்கு. ரெண்டாவது பிறக்கா மாறி. சரி, மாறி மாறி பிறந்ததாலே அவ பேரு மாரியம்மா. மாரியம்மா. மூணாவது பிறக்கா முப்பிடாதி. நாலாவது பிறக்கா முத்தாரம்மா. அஞ்சாவது அரியனாச்சி. ஆறாவது பிறக்கா துக்க விடாரி. ஆமா, துக்கைக்குத்தான் 64 பிறவி. ஜெயா. ஏழாவது பிறக்கா ஈஸ்வரி. எட்டாவது கலசம் உருண்டோடி பிறக்கையில யாரு பிறந்தா தெரியுமா? அரிய எங்காளியம்மா. எட்டாவது கலசம் வெடிக்கும் போது யார் பிறக்கா பாருங்க. எட்டாவது கலசம் வெடிக்கும் போது வீரகாளி பெரம்பாளே ஒரு உலவை காளி பிறந்தாளே. அவ வீரப்பள்ளாங்காளி விரிசடையா. விளையாட காளி பெரம்பாளே வெற்றி கொண்ட நல்ல திருமுகமா. எட்டாவது கலசத்துல பிறக்க காளி. சரி என் தம்பி சாமி, அந்த காலத்துல ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும்னா சரி பெரிய ஆளுக்கு பேரை வைப்பாங்க. அந்த காலத்துல பெரிய ஆளுக்கு பேரு குலதெய்வம் பேர் தானே வைப்பாங்க. அப்பது பழக்க வழக்கம். இப்ப யாரு வைக்கா? என்னையா இப்ப இந்த பெரிய ஆளுக்கு பேர்லாம் பாதும் மாமா மாமியா பேரை வச்சாதான் ஆமா சிறப்பு, பேரை மறக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த பேரு குலதெய்வம் மறக்காம இருக்கும். இப்ப யாரு வைக்கா? என்னையா அவன் பேரு வாங்கின லட்சணத்துக்கு அவன் பேரை வைக்க வேண்டியான். யார? தாத்தன் பேர. என்னையா அப்படின்னு 2 வசவுதான் கிடைக்கும் பெரிய ஆளுகளுக்கு. பெரிய ஆளுக்கு பேர்லாம் இப்ப யாரும் வைக்க கிடையாது. ஆமா, உன் பிள்ளைக்கு பேர் எப்படிடா வச்சிருக்க? என் பிள்ளைக்கு பேர் நல்லா வச்சிருக்கேன். எப்படி? என் பிள்ளைக்கு என் குலதெய்வம் பேர் தான் வைக்கணும். பொம்பளை பிள்ளை வரந்தா அலங்காரி, ஆம்பளை பிள்ளை வரந்தா கருப்பசாமின்னு வைக்கணும்னு நினைச்சேன். ஏன் முன்னாடி சொல்லிட்டா வாஞ்ச விரியத்துக்கெல்லாம் வைக்க மாட்டேன், பிள்ளைல எனக்கும் பங்கு உண்டு, நான் நட்சத்திரப்படிதான் வைப்பேன்ட்டா. நீ என்னத்தையும் வச்சு ஒளின்னு நான் விட்டுட்டேன். ஆமா, இவன் உங்களை மாதிரி ஒரு சாதாக்கார போய் பாத்துருக்கா. அந்த ஆளுக்கு வாய் வராது போல. என்ன? ஆமா, இஸ்ல வையின்ட்டான். எப்படி? இஸ்ல தான் பேர் வைக்கணும்னு வீட்டுல வந்து ஒத்த காலில் நின்றுட்டான். ஆமா, நான் குலதெய்வம் பேரு ஆவ தூக்குனேன். இவன் இஸ்ன்னு கிட்டு இருந்தாளா, இஸ்ஸ சேர்த்து அஸ்ன்னு வச்சுட்டேன். அது சரிதான். அஸ்ஸு வா அப்படின்னா புஷ்ன்னு வந்து நிப்பா. அதானே பாம்பாட்டம் வருவா. ஏன் தாளக்கார பிள்ளைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? எப்படி? என்ன பேர் வச்சாரு? அழகு முத்துக்குமாரன். 3 ஆம்பளை பிள்ளையா? ஒத்த பிள்ளைதான். ஒரு பிள்ளைக்கு அவர் தான் பேரு, பெரிய ஆளுக்கு பேர வச்சிருக்காரு. பார்க்க அழகா இருக்கும். அவர் தான் வைக்கிறதுக்கு பெரிய ஆளுக்கு பேர அழகா வச்சிருக்காரு. என்னையா? அவங்க அப்பாக்கு 2 தாரம். ஆமா, என்ன? மூத்த தாரம், இளைய தாரம். ஆமா, 2 பேர் சேரையும் சேர்த்து அவங்க அப்பா வேறையும் சேர்த்து வச்சிட்டாரு. ஆமா, மூத்த தாரம் தான் இவங்க அம்மா. என்ன பேரு? ஆமா, அழகுலட்சுமி. இவங்க சின்னம்மா வேறு முத்துலட்சுமி. ஆமா, இவங்க அப்பா வேறு குமாரசாமி நாயக்கர். ஆமா, அழகு முத்து குமார் 3 ஜாத்து வச்சாச்சு. ஆமா, நல்ல மனுஷன். ஏயா ஏன் மிருதங்கக்காரன் பிள்ளைக்கு என்னடா பேர் கொடுத்துருக்க? சிவயாழினின்னு வைக்கலான்னு இருக்கேன். ஏன் சண்டாளா 3 ஆம்பளை பிள்ளைய பார்த்துட்டு அடி பார்த்தா என் தாயானப்பட்ட நாயக்கண்ணி பேராமத்தை கொடுத்தா அட்டமா காளி 8 பேருக்கும். சரி, பேர் கொடுத்து பிள்ளையை எப்படி வளர்க்க தெரியுமா? எப்படி? பூமியிலே விட்டால் ஒரு பாதங்களோ நோகுமென்று, பிள்ளையை தரையிலே விட்டால் தண்டை கால்கள் நோகுமென்று. என் தாயான காளியம்மா மாரியம்மா முப்படாதி முத்தாரம்மா அரியனா சுந்தராட்சி துக்கபடாரி அடிய வரண்டாபுரம் காத்தவளே என் தாயே வீரமா காளி. அப்படி அவளை எப்படி விளக்க பாருங்க. நாளும் ஒரு நல்ல மேனியுமா, பொழுதும் ஒரு நல்ல வண்ணமானே, வளரும் இறை நல்ல சந்திரனை போல்
வளரும் இறை நல்ல சந்திரனை போல் வளர்ந்து வாரா என்றாய் காளியம்மா. வளரும் இறை நல்ல சந்திரனை போல் வளரும் இறை நல்ல சந்திரனை போல் வளர்ந்து வாரா என்றாய் காளியம்மா. நாளும் ஒரு மேனியுமாக பொழுதும் ஒரு வண்ணமுமாக வளரும் பிறை சந்திரனை போல அழகா அம்மா 8 பேத்தையும் நாக கண்ணி வளர்க்கா. ராசா சாமி அதுலயே வீரமாகாளி இருக்காளே, சரி அவ அழகு என்ன அழகு தெரியுமா? எப்படி வீரமாகாளி அழக போல அவனியில யாரும் இல்ல கிடையாது. இந்த காளி அழக போலே அப்படி இந்த கலிவெத்துல யாரும் இல்ல. ஆமாம்மா. எங்க ஆளு எப்படி இருக்கா தெரியுமா? எப்படி அடிய வரண்டா வர அரைசியனம்மா எங்காளி மஞ்ச நல்ல யாத்தா முகம் அழகி முகம் அழகி அழகி முகம் அழகி அவ வையுருண்டு கண்ணாளகி நல்ல முகத்தழகி அவ முகமழகி மயூரை கண்ணழகி என் வீரமா காளி மஞ்ச முகத்தழகி மையுருண்டை கண்ணழகி. ராசா ஆமா. என் காளிக்கு சடை எத்தனை சடை தெரியுமா? எப்படி அடிய 5 சடை கொண்டவள 1000 கண் பேரழகி கொச்சு மஞ்ச புச்சுக்காரி. ஆமா ராசா சாமி உன் பெண்டாட்டிக்கு மண்டை எப்படிடா இருக்கும்? மண்டை உங்க மண்டை அணக்கா இருக்கு. என்னையா? ஆமா கூட்டு போய் மொட்டையை போட்டு கூட்டு வந்து விட்டு. எதுக்கு அப்படி செஞ்ச? அவ இத்தினி போல முடிய வச்சுக்கிட்டு என்னை படாதவாடு படுத்தி. என்னையா? அது வேணும் இது வேணும் லொட்டு வேணும் லொசுக்கு வேணும் 20 எண்ணம் காக்கா. இந்த இவ்வளவு நீள முடிய வச்சுக்கிட்டு பொறிச்சான்னு வச்சுக்கிட்டு ஒரிச்சான்னு வச்சுக்கிட்டு எதுக்கு நேரம் இருக்கும் முடி கூட்டு போனேன். என்னென்ன கேட்டா தம்பி? என்கிட்ட சோப்பு ஷாம்பு சீவக்கா ரிப்பனு சினுக்கோழி இந்த ஈருருவம்ல ஈருவலி எத்தனை காட்டான்னு பாக்கிய கெட்டின பெண்டாட்டிக்கு வாங்கி கொடுப்பது புருஷன் கடமை தானே. இவ்வளவும் காட்டா நான் எப்படி வாங்கி கொடுக்க? நேரம் இதெல்லாம் வா இருக்க முடியல தான் கிடைக்கும்னு பஸ்ல பிரி பஸ்ல ஏற்றி விட்டு கொண்டு இறக்கிட்டேன். மொட்டை ஒரு ரூமுக்குள்ள தள்ளிட்டேன். ஒரு தேங்காய் 2 பழம் 3 பத்தி குச்சி 4 சூடம் 5 ரூபா பூசாரிக்கு தச்சனை ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்தாரு. வாங்கிட்டு மொட்டையை போட்டு வீட்டுல ஒண்ணு இறக்கிட்டேன். அது சரிதான். ஆமா ஏயா இப்ப எந்த கவலையும் இல்ல. என்ன ராசா? கரண்ட் பில்லு மிச்சம். என்ன தம்பி? ஆமா இவன் இத்தினி பாடு முடிய வச்சுக்கிட்டு குளிக்கிறதுக்கு கீட்டரை போட்டு விட்டுருதான். காலையில போட்டுட்டு சோத்த பொங்கி குழம்பு வச்சு சாப்பிட்டு ஒரு தூக்கம் தூங்கி எதிர்க்குள்ள அங்க கீட்டர் கொதிச்சு மிஷின் ரிப்பேர் ஆயிடுது. ஆமா அதை குளிச்சுட்டு வரால சீலிங் பேனு 1 இந்த இத்தனைக்கு போல முடிக்கி டேபிள் பேனு 1 இந்த கையில ஒரு மிஷின் வச்சு அப்படியே அடிப்பாங்க பாருங்க. அது ட்ரை ஹீட்டரா அத ஒண்ணு வச்சுக்கிட்டு இப்படியே வச்சுக்கிட்டு முடியும். கரண்ட் பில்லு போன வட்டம் 4444 ரூபா. நீ அத்துப்படி சத்து. ஆமா மொட்டையை போட்டு கூட்டு வந்ததுதான். வெந்நிய தலையில ஊத்த முடியுமா? அவிஞ்சு வாட்டு பச்சை தண்ணி மாந்து குளிச்சுட்டு கிடக்கா. ஆமா கரண்ட் பில்லு மிச்சம். அது சரிதான். என் தம்பி ஆமா என் பிறந்தக்காரன் பெண்டாட்டிக்கு மண்டை எப்படிதான் இருக்கு? நான்லாம் இருக்க முடிக்கெல்லாம் கூட்டு போல அங்க போனா கூட்டமா இருக்குன்னு பக்கத்திலேயே பக்குவப்படுத்திட்டேன். பியூட்டி பார்லர் கூட்டு போயிட்டேன். அந்த அம்மாவை கரெக்ட் பண்ணி லைன் பண்ணி விட்டேன். 3 முத்தத்தை கொடுத்து அவன் மட்டையை போட்டாளா? இல்ல ஏசிய கூட்டி வச்சனே முன்னாடி கண்ணு அசந்துட்டா. பாப்பு கட்டிங் வெட்ட சொல்லிட்டேன். அது சரிதான். ஒட்ட அடிச்சு விட்டா. என்னையா? ஆமா இவன் பொண்டாட்டியால இவன் படாதோட பட்டான். அந்த முடியால. என்ன தம்பி? இவன் பசியோட போயிருக்கான். சோறு வைக்க சொல்லியிருக்கான். சோத்துக்குள்ள முடி எல்லாம் முடி இடந்தா உறவு நீடிக்கும்லடா. ஒத்த முடி இடந்தா உறவு நீடிக்கும். மொத்த முடியும் உள்ள இடந்தா இல்ல டோப்பா வச்சிருந்தாளா? இல்ல நிறைய அள்ளி முடிச்சு வச்சிருந்தா குனிஞ்சோடனே அப்படி போய் சோத்துக்குள்ள சொத்துன்னு விழுந்துருச்சு. பூரா முடி உள்ள விழுந்துச்சு. டென்ஷன் ஆகிட்டான். அடிச்சு கொண்டு வெட்டி கூட்டு வந்து வீட்டுல விட்டுட்டான். ஏயா? ஆமா என் தாயான வீரமாகாளி இருக்கங்குடி மாறி வடக்கத்தி அம்மா ஈஸ்வரி முப்பாரம்மா முப்படாதிக்கு சடை என்ன அழகு தெரியுமா? எப்படி? என் தாய காளியம்மா 5 சடை உனக்கு கொஞ்சி வர மார்பினாக 5 சடை ஆத்தாளுக்கு கொஞ்சி வர அழகு சடை
உனக்கு மேல்முரலே. அண்டி சடை கொண்டி வர அழகு சடை மேல்பிளக்கு. அடே அப்பா, ஆமா. இனி 8 பேரையும் பார்க்கானாக கண்ணி சரி, எப்படி வளர்த்து வருகிறாள் தெரியுமா? எப்படி? இந்த ஆயான பட்டவா. ஆமா யராசா சுவாமி, நல்லா கேளுங்க இந்த கதையே. இந்த கதைய என் தம்பி, ஆமா, நம்ம தாயானப்பட்ட வீரகாளிய பாத்துக்கிட்டு இருந்தாலே வயிறு பசிக்காது. பசிக்காதுன்னா அவ அப்பேற்பட்ட அழகுள்ளவா. ஆஹா, என்ன அவ்வளவு அழகு. ஆமராசா, சரி, பார்த்தா என் தாயானப்பட்ட காளியம்மா மாரியம்மா முப்படாதி முத்தாரம்மா ஆமா, என்ன அழகோடு வளர்த்தா தெரியுமா? எப்படி? 1 வயது 2 வயது மொத்தம் 3 வயதாச்சு. 3 நல்ல வயது முடியறகி காது குத்தி கைக்கு தங்க காப்பு விட்டா 4 நல்ல வயதில ஆமா, நடந்து ஓடி விளையாடி ஆடி 5 நல்ல வயதிலே வயதிலே வயதடிலே வயதிலே வயதடிலே ஆசாரியிடம் கல்வி கட்டாள் கல்வி வயதினிலே வயதினிலே 5 வயதினிலே வயதிலே ஆசானிடம் கல்வி கட்டால் கல்வி கட்டால் 1 வயது 2 வயது மொத்தம் வயசு 3 வயதுல முடியறைக்கு காது குத்தி கைக்கு தங்க காப்பிட்டு 4 வயதுல நடந்தோடி விளையாடி ஆடி அட்டமாகாளி 8 பேரும் 5 வயசுல ஓடுதா பள்ளிக்கூடத்துக்கு. நேர கொண்டு போய் குரு குளத்துல கொண்டு போய் விடுதா. ஆஹா, சரி, என் தம்பி, ஆமா, நீங்க எங்கய்யா படிச்சிய? எங்களையும் கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல தான் சேர்த்தாங்க. அங்க டீச்சர் என்னைய பார்த்தோன்னே சேர்க்க மாட்டேன்ருச்சு. என்னையா நீ சின்ன பையலா இருக்கன்னு ஒரு 3 வருஷம் கழிச்சு வாழ்ந்துருச்சு. நான் கீழே படுத்து வடக்கையும் தக்கையும் உருண்டு அழுதேன். ஆஹா, நீங்க தான் என்னை எப்படியாவது சேர்த்து வச்சுக்கிடணும்னு. அப்புறம் நான் சொன்னதை செஞ்சாதான் உன்னை சேர்ப்பேன்ருச்சு. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன்னு ரெடியா காக்கி டவுசரை தூக்கி அண்ணா கைத்துல மாட்டி நின்னேன் கப்புன்னு. அப்படித்தான் நிக்கணும். ஆமா, டீச்சரு என் காத்த தொட்டாதான் ஜாப்பான்ருச்சு. சேப்பம்னு சொல்லிடுது. நான் திடீர்னு ஓடி போய் மேல ஏறிட்டேன். டீச்சர் மேலையா? சி, டெஸ்க்கு மேல ஏறி டீச்சர் காத்த பிடிச்சிட்டேன். அடி மொச்சமா இருக்கம்பிட்டு மொழியில வெளின்னு வீட்டு வேலைக்கு இழுத்துருச்சு. அது சரிதான். அதோட ரைட்டு. பள்ளிக்கூடமே போகல, பக்கமே போல. ஏன் மிருதங்கக்காரன் எங்கடா படிச்ச? என்னைய டீச்சர் பள்ளிக்கூடத்துக்கு உள்ளேயே விடல. என்னையா? வெளியே நிக்க சொல்லிருச்சு. எதுக்குயா? நான் டவுசர் போடாம போயிட்டேன். சின்ன பிள்ளைல எனக்கு டவுசர் போடவே பிடிக்காது. அது ஒரு மாதிரியா இருக்குமா, அவனுக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இவன் மேல சின்ன பிள்ளையிலே முண்டசாமி வந்து இறக்குவாரு. ஏயா அது அப்படியே அறிவான். அப்ப டவுசர் போடாம போனா நல்லா இருக்கும் பாக்க. 10 வயசு வரைக்கும் அப்படித்தான் முண்டசாமியோட விட்டு போகல. நான் தான் அவங்கள மாதிரி ஒரு சாமியாரை கொண்டு அடிச்சு திருத்தி இவனை வந்து கருப்பு சாமி ஆக்கிட்டேன். அதுல இருந்து கச்சவளை மாட்டிட்டு கொம்மண்டி கருப்பனா அழைதான். ஏலே, ஆமா, ஏன் மிருதங்கம் இப்ப டவுசர் போடாம அலைஞ்சிடாத. பாக்க என் தாயாப்பட்டவா. ஆமா, 8 பேரு எப்படி வளர்ந்திருக்கா பாருங்க. அவ 5 நல்ல வயதாதிலே படித்து வாரா படித்துவா 5 நல்ல வயதுமாச்சி படித்து வாரா